பண்றீங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் நம்மளை வந்து காப்பாத்துனாங்க அவங்களுக்கு நம்மளால பண்ண முடிஞ்ச உதவியை வந்து பண்ணணும் அப்படின்னு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இந்த ஒரு இப்போ கொஞ்சம் டிப்ரெஷன்ல தான் இருக்கேன் அது ஏன்னு தெரியல அன்எக்ஸ்பெக்டட் திங் ஹஸ் ஹேப்பன் பட் இதுவும் கடந்து போகும் ஸோ என்னோட லைக் கிளாஸஸ்ல வந்து மெயின் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது பேசிக்ஸ்ல நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா உங்களுக்கு மித்த ப்ராசஸ் வந்து ஈஸியா ஆயிடும் அவங்களுக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஏனோ தானோ கத்துக்கிறது சத்தியமா வேஸ்ட் ஸோ ரொம்ப சீரியஸா போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வைக்க அதெல்லாம் வந்து வேணாம் நம்மளது 88 ரூபான்னு இருந்தது சரி நல்ல ஒரு டீலா இருந்ததே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் பட் இதுக்கு பின்னாடி வந்து என்ன பிரைஸ் போட்டுருக்காங்கன்னா 499 rupees ஏன்னா ஒரு தடவை நானே ஃபர்ஸ்ட் ஹால் வீடியோ பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கதையை சொல்றேன் சரிங்களா வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining ஸோ எக்கோ அடிச்சா இல்லை வந்து சவுண்ட் எல்லாம் இருந்தானா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஏன்னா இப்போ ஸ்டுடியோ வந்து காலியா இருக்கு ஏன்னா இப்பதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு போனாங்க அண்ட் நான் வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியே ஜம்னு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ஆக்சுவலா பிக்சர்ல பார்க்கும்போது கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இல்லை பட் இப்போ நான் வேர் பண்ணோன்னே நான் வந்து அப்படியே ரெடி ஆனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியுங்க அப்படி பிடிச்சிருந்தாலும் அப்படியே லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நான் என்ன காமிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் பேட்ச் அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து நான் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அமேசான்ல இருந்து ஸோ அது என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படி ஒரு குயிக்கா ரேண்டமான ஒரு மேக்கப் ஹால் வீடியோ தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ நம்மளோட சேனலை வியூ பண்றவங்க நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து பாக்குறீங்க அது ரொம்ப சந்தோஷம் அண்ட் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் நம்மளை வந்து காப்பாத்தினாங்க அவங்களுக்கு நம்மளால பண்ண முடிஞ்ச உதவியை வந்து பண்ணணும் அப்படின்னு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இந்த ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட வந்து பேசும்போது அவங்களோட ஆதங்கம் எண்ணங்கள் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணணும் ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபீல்டு வந்து நிஜமாவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கும் என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதே சமயம் ஒரு ரூபாய் வாங்குறதா இருந்தாலுமே அடுத்தவங்க கிட்ட அதாவது ஹஸ்பண்டும் வந்து அவங்களும் கஷ்டப்பட்டு தான் ஆன் பண்றாங்க அவங்க கிட்ட வாங்கும் போது கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல பட் எப்பவுமே போய் கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு உணர்வு நான் ஒரு தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் அவரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல பட் இருந்தாலும் ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு நாள் நடந்தது அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் என் கையில அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒவ்வொன்னா வந்து நான் தாண்டி வந்ததுதான் இந்த இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்திருக்கேன் என்ன வந்து லைக் நிறைய விமென்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த மாதிரி பண்ணணும்க்கா அப்படி பண்ணணும்க்கா இந்த பிசினஸ்ல நான் பண்ணணும்க்கா அப்படின்லாம் வந்து சொல்றீங்க அதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்னோட ப்ரேயர்ஸ்ல எப்பவுமே நீங்க இருப்பீங்க நீங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரா இருந்தாலும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கஷ்டத்தை வந்து போக்கிடுங்க அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் என்னோட வேண்டுதல் ஃபர்ஸ்ட் வேண்டுதலா இருக்கும் இது வந்து லைக் ஐகானிக் பிராண்ட்ல இருந்து டைட்டானியம் கிரிம்பர் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ ஒரு ஹேர் ஸ்டைல்னு வரும்போது கிரிம்பர் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி அது நம்மளோட கிளாஸ்ல வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்டா ஓகே மார்க் மை வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா வந்து இது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வேஸ்ட் ஆனாலும் கரண்ட் செலவானாலும் பிரச்சனை இல்லை நீங்க கிரிம்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நான் எப்பவுமே வந்து இன்சிஸ்ட் பண்ணுவேன் ஸோ என்னோட லைக் கிளாஸஸ்ல வந்து மெயின் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது பேசிக்ஸ்ல நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா உங்களுக்கு மித்த ப்ராசஸ் வந்து ஈஸியா ஆயிடும் ஸோ எஸ் நம்மளோட ஜூலை 10th வந்து நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் 10 days பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றேன் ஸோ சீட்ஸ் வந்து ஒரு சில சீட்ஸ் எல்லாம் வந்து வேகமா புக் ஆயிட்டு இருக்கு டு பி வெரி ஹானஸ்ட் இந்த ஒரு பேட்ச்ல வந்து நான் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அமௌண்ட் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க கிளாஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் அண்ட் எஸ் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரிம்பர் வந்து வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி என்கிட்ட இந்த கிரிம்பர் இருக்கு ஆனால் அதில் என்னன்னா ஒரு குட்டியான ஒரு டென்ட் இருந்தது சரிங்களா மாடல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோ ஓப்பனிங்க்கு அதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல திடீர்னு அட என்னடா இது வம்பா இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிம்பர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 daysல வந்து சரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்கிட்ட இன்னொரு கிரிம்பர் இருக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிரிம்பர் நான் வந்து ஆர்டர் பண்ணதான் இது வந்து ஐகானிக் ப்ரொஃபஷனல் டிட்டானியம் கிரிம்பர் ரொம்ப நல்ல ஒரு பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இதுலயும் வந்து ஒரு சில டிமெரிட்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ எஸ் இது ஒன்று வாங்கியிருக்கேன்
இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பாக்ஸ் பேக்கேஜிங்ல வருது. ஒரு மேக்னெட்டிக் க்ளோஷர் மாதிரி இருக்கும். இதுலலாம் நீங்க வந்து உங்களோட லைக் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு இந்த டப்பாவை தூக்கி போட மனசே வரல. இந்த மாதிரி டப்பாலாம் யார் வந்து ரீயூஸ் பண்ணுவீங்களோ ப்ளீஸ் ஒரு ஹைஃபை போட்டுக்கலாம். அடுத்தது ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன் கிளிப்ஸ் வாங்க. இது வந்து crocodile கிளிப்ஸ்னு வாங்க. ஸோ இந்த crocodile கிளிப்ஸ்க்கெல்லாம் வந்து நம்மளோட ஹேர் செக்ஷனிங் அப்பெல்லாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்னொன்று டெய்ல் கோம். என்கிட்ட அத்தனை டெய்ல் கோம்ஸ் இருக்கு. இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு டெய்ல் கோம் போட்டுடணும். அண்ட் இது வந்து பிளாஸ்டிக்ல இருக்க ஒரு டெய்ல் கோம். இதோட பிராண்ட்லாம் எனக்கு தெரியாது. பிளாஸ்டிக்ல டெய்ல் கோம் இருந்தது, 88 ரூபான்னு இருந்தது. சரி நல்ல ஒரு டீலா இருந்ததே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். பட் இதுக்கு பின்னாடி வந்து என்ன பிரைஸ் போட்டிருக்காங்கன்னா 499 ருபீஸ். யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுல எனக்கு வந்து 80 or 90 ருபீஸ்னால தான் இதை வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஃப்ரெஷ் லுக்ல இருந்து லென்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க எந்த பிராண்ட்ல வந்து லென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் டே யூஸ் பிரைட்ஸ்க்காகட்டும் மாடல்ஸ்க்காகட்டும் யாருக்காச்சும் யூஸ் பண்றீங்கன்னா ஃப்ரெஷ் லுக்ல வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த ஐமேஜிக்கோட பிளஷ் பேலட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர்ஸ், இந்த மாதிரி பிளஷ் பாருங்க, பிளஷ் கலர்ஸ் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அண்ட் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. பேக்கேஜிங் பார்க்கறதுக்கே ரொம்ப லக்ஸரியான ஒரு பேக்கேஜிங்காக இருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1000 ருபீஸ்க்குள்ளார தான் வருது. 800 என்னதான் தான் வருது. ஸோ ஒவ்வொன்றும் பிக்மெண்ட் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஆரஞ்ச், ஓ மை காட், தெரியுதா உங்களுக்கு கலரு? நான் இப்படி பின்னாடி கையில் ஸ்வாட்ச் பண்ணுறேன். சீரியஸ்லி வேற லெவல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்கு. ஸோ ஃப்ரம் ஃபேர் ஸ்கின் டோன்லேருந்து டஸ்கி ஸ்கின் டோன் வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் கலர்ஸ் வந்து பிக் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ப்ளஷ் போட்டு விட்டால் வேற லெவலில் இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து ஒரு மிரர் வேற கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் ஐமேஜிக் பிராண்ட்ல இருந்து ப்ரொஃபஷனல் 15 கலர் ஐ ஷேடோ பேலட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட கலர்ஸ் எல்லாம் வந்து மேட் ஷேட்ஸும் இருக்குது, ஷிம்மர் ஷேட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கிற பிரைட்ஸ் விருப்பப்படுற மாதிரி, இப்போ இருக்க கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போல்லாம் பேஸ்டல் கலர்ஸ் வந்து விருப்பப்படுவாங்க. இப்போ ஏற்ற கலர்ஸ்க்கு மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட் ஷேட்ஸ் இருக்குது, ப்ரௌன்ஸ் இருக்குது, பிங்க்ஸ் இருக்குது, அண்ட் ரஸ்டிக் ப்ரௌன் இருக்குது. இந்த மாதிரி பீச் ஷேடெல்லாம் இருக்குது. ஸோ பீச் ஷேட்லாம் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டு. இந்த ஒரு பர்பிள் ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ்ன்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் பத்தல. ஆனா இங்க வந்து எனக்கு கையில தெரியுது பாருங்க. அந்த உங்களுக்கு தெரியுதா அந்த பிங்க், வயலட்டு, ப்ளூ எல்லா கலரும் தெரியுது. தட்ஸ் வெரி நைஸ். அண்ட் இந்த ஒரு லைக் ஸ்னேக்ட் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குன்னா இந்த கோல்டன் ஷேட், ஓ மை காட், ஒரு ரோஸ் கோல்ட் ஷேட் பாருங்க. இதோட ஸ்வாட்ச் ஷிம்மர் ஷேட்ஸ் தான் நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். பிக்மெண்ட் வேற லெவல்ல இருக்கு, சான்ஸே இல்லை. அண்ட் இதோட ரேஞ்ச் அமௌண்ட் எனக்கு வந்து தெரியல. பட் இதெல்லாம் வந்து நான் ஒட்டுக்கா வந்து போட்டேன். ஸோ இதோட டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். வேணால் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஐமேஜிக்கோட ப்ரொஃபஷனல் 30 கலர் ஐ ஷேடோ பேலட் வந்து வாங்கியிருக்கேன். சூப்பர்ல. ஸோ யூஸ்வலி ஆக்சுவலாக ஒரு பி பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு பேலட் இருக்கு. ஸோ அதோட ஒரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன்ஸ் இருக்கு, பிங்க்ஸ் இருக்கு, மேட்ச் ஷேட் இருக்கு, அதுக்கப்புறம் ஷிம்மர் ஷேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வயலட்லாம் இப்போ எல்லாம் வந்து பயங்கரமா மெஹந்தி லுக் கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல் ஐஸ், கிரியேட்டிவ் லுக்ஸ் எல்லாம் வந்து பண்றதுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட பிக்மெண்ட் எப்படி இருக்கு? ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சுங்க. நம்ம வந்து சொல்லவே முடியாது. லைக் இதுல அவுட்புட்டும் வந்து கொடுத்துடலாம். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? ப்ரைஸ் வந்து கம்மியா இருக்கிற ப்ராடக்ட்ல வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அந்த டிஸ்அட்வான்டேஜஸை எப்படி வந்து சரி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்? அது வந்து அவுட்புட் ரிசல்ட் நல்லா கொடுக்கும். ஆனா ஒரு சில லைக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி பண்ணலாம்னு நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப நல்ல பிக்மெண்டா இருக்கு. இந்த வயலட் கலர் பாருங்க, இந்த பேலட்ல தான் எடுத்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ். அண்ட் அதான் வந்து சொன்னேன் இல்லையா, இதுலயும் வந்து ஷிம்மர்ஸும் இருக்கு. இந்த ரெட் கார்பெட் வந்து என் கண்ணை பறிக்குது. இந்த ரெட் கார்பெட் அப்படின்ட்டு சொல்ல ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கு. நான் இங்க வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த கலர்ஃபுல் பேலட்ஸ் வந்து சொல்லியே ஆகணும். இதுல வந்து ஒவ்வொரு பேலட்ல ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா அதனால தான் அந்த வந்து லைக் அந்த பேலட்ஸ் வந்து நம்ம ஒன்னொன்னு சூஸ் பண்றோம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கும் போது. ஸோ இத்தனை ஐஷேடோ பேலட்ஸும் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தேவைப்படும், நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்து தேவைப்படும், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படும். அண்ட் எஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிவ் அவேவாகவும் கொடுக்கப்படும். இந்த வீடியோல கிவ் அவே இருக்கு. நீங்க வந்து அந்த லக்கி வினரா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்ல. அது மட்டும் இல்லாம கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் அண்ட் நம்ம சேனலை எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து
கமெண்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். இப்போ திரும்பி பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன வந்து ஆக்சுவலா இப்போ கொஞ்சம் டிப்ரெஷன்ல தான் இருக்கேன். அது ஏன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் லைஃப்ல இருக்கும். சம்டைம்ஸ் உங்களோட மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் இட் ரியலி மீன்ஸ் a lot to me. நான் என்னோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து போய் இப்போ ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பேன். உங்களோட அப்போ வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோட மனசு வந்து ரொம்ப பாரமா இருக்கிறத வந்து இதமாக்கணும். கண்டிப்பா சொல்லலாம் எதனால பாரமா இருந்ததுன்னு. ஐ ஹேவ் ஒன் ஸ்டோரி டு டெல். அதையும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். அன்எக்ஸ்பெக்டட் திங் ஹேஸ் ஹேப்பன். பட் இதுவும் கடந்து போகும். ஓகே, அதெல்லாம் நான் யோசிக்கல. ஓகே ஃபைன். அது இதுல வந்து இந்த கலர், இந்த ஒரு ஆலிவ் கிரீன் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு ஷிம்மர் ஷேடு, பியூட்டிஃபுல் ஷேட் ஆக்சுவலி. சி யோசிக்காதீங்க கீழே எத்தனை கலர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறதுக்கு வேண்டியதான் நான் வந்து பண்ணேன். ஸோ இங்கே பாருங்க ஒரு மாதிரி ஆலிவ் கிரீன் கலர். எனக்கு அந்த கிரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த கலர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி எப்படி இந்த பேலட்டோட இது அவுட்புட் அப்படின்ட்டு. ஸோ ஐமேஜிக்ல இருந்து 4 கலர் கான்டோர் பேலட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு கான்டோருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஹைலைட்டுக்கு, இது ரெண்டும் கான்டோருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று டீப்பர் ஷேட், இன்னொன்று வந்து வார்மர் ஷேட். ஒன்று கூல் டோன், இன்னொன்று வார்ம் டோன். நீங்க எந்த கிளைண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி அண்டர்டோன் உள்ளவங்களுக்கு நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் வந்து கிடைச்சிடும். அண்ட் ஃபவுண்டேஷன் சூஸ் ஆகட்டும் இல்லை ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுலே ஆகட்டும் உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ அடுத்தது வந்து ஒரு ஹைலைட்டர். இது வந்து ஹோஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். அண்ட் இந்த ஹைலைட்டர் வந்து வேற லெவல். ஓகே, ஸோ இந்த ஹைலைட்டர் வந்து எப்படி லைக் அனஸ்தாசியால அப்ரேசி இருக்கு, ஸோ அந்த ஒரு ஈக்குவலன்ட்னே வந்து சொல்லலாம். பட் விலை கம்மியானது. நான் இங்க பாருங்க ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்வாட்ச் தான் பண்ணேன். எப்படி வந்து கலர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிக்மெண்ட் இருக்கு அண்ட் நல்ல டால் அடிக்கும். நைட் ஈவினிங் லுக்கெல்லாம் இதை போட்டால் வேற லெவலில் இருக்கு. அண்ட் சாரி ஓகே, ஃபார்எவர் 52ல இருந்து ஒரு சிலர் கிளிட்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஷேட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஃபேஸ் அண்ட் பாடி கிளிட்டர்ஸ் அது மென்ஷன் பண்ணி யூனிகார்ன் ஷேட், எமரல்ட் ஷேட், ப்ளூ பூஸ் அப்படின்னு ஒரு ஷேட். அதுக்கப்புறம் ஃபார்எவர் 52ல இருந்து 2 கன்சீலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ 2 கன்சீலர்ஸ் வந்து ஒன்று ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா POB008. ஸோ இது வந்து ஒரு ஷேடு இந்த மாதிரி இருக்காங்க. டார்க் கன்சீலர், ஒரு லைட் கன்சீலர் வந்து வாங்கியிருக்கேன். ரெண்டுமே ஒரு கூல் டோனில் தான் வாங்கியிருக்கேன். அடுத்தபடியா டெய்லி ஃபார்எவர் 52ல இருந்து மஸ்காரா வாங்கியிருக்கேன். ஸோ மஸ்காரா வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி எக்ஸல் லேஷ் வால்யூம் மஸ்காரா. ஸோ இந்த ஒரு மஸ்காரா பியூட்டிஃபுல் கலர் அண்ட் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டரோட வருது. ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபைனாக இருக்குது, சின்னதாக இருக்குது அண்ட் ஈவனாக அப்ளை பண்ணலாம். இவ்வளோ பெரிய லேஷஸ் இருந்தாலும் இப்படி வச்சு ஈவனாக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து எல்ஏகர்லேருந்து ப்ரெஸ் பவுடர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒன் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஷேட், இது எனக்கு செல்ஃப் யூஸ்க்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூட் பெய்ஜ் ஷேட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ 2 ஷேடும் வந்து ரேண்டமாக அப்படியே பிக் பண்ணது தான். பட் லைக் நாட் லைக் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணலாம். ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். லைக் நிறைய லிப் கலர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு லிப் கலர்ஸும் வந்து வேற லெவலில் வந்து ஒர்க் ஆகுது. நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லிப் கலர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் கலர்ஸ். பிங்க்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இந்த ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே ஒர்த்து. நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு அண்ட் ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ பெஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். லாஸ்ட்டாக வந்து நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு வாட்டர் இது மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து தண்ணி இந்த மாதிரி ஒரு இது மல்டி ஃபங்க்ஷன் எலக்ட்ரிக் வாட்டர் பம்ப் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஒரு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன் இருக்கு இல்லையா, அந்த கேன் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பம்ப் வந்து போட்டு கடையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கடையில் வச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இவர் வந்து சொன்னாரு. இதை வாங்கு அப்படின்னு வந்து அவர் போட்டாரு. ஸோ அதையும் வந்து இந்த இதுலயே வந்துச்சு நமக்கு ஆர்டர்ல. ஸோ அதனால இதையும் உங்களுக்கு வந்து காமிச்சேன். இங்க வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் நமக்கு இந்த சவுண்ட் வருது. ஸோ வாட்டரில் சக் பண்ணி நமக்கு வந்து இப்படி காமிச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணா ஒரே ஒரு லைக் ப்ரெஸ் தான். ஸோ அந்த வாட்டர் வந்து நம்பின பிறகு நம்ம இப்படி ஆஃப் பண்ணால் பவர் ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது அண்ட் ஆட்டோமேட்டிக் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வேரியஸ் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து சூஸ் பண்ணது ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் ஹால் வீடியோ வருது. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரு ஹால் வீடியோவாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கு ஸ்டே டியூன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அந்த டேக் கேர், டாடா, பை பாய்.